வணக்கம் நண்பர்களே. இப்போ இன்றைக்கு நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், ஒரு சாரி ப்ளவுஸில் எப்படி அளவு எடுக்கிறதுன்றதை நாங்கள் பார்க்க போகிறோம். அது முதலாவது நாங்கள் அந்த சாரி ப்ளவுஸை அயன் பண்ணணும். வடிவாக அயன் பண்ணிட்டு அதுக்கு அந்த விளிம்புகளில் பாருங்கள் இந்த மாதிரி மடிஞ்சிருக்குன்னு சொல்லி அதெல்லாம் வடிவாக பிடிச்சி நாங்கள் ரெண்டு பக்கத்தையும் சரிசமமாக மடித்து வைக்கணும். அப்போ தான் எங்களுக்கு நடுவில் இருந்து அளக்கும் போது எங்களோட அளவு சரியான முறையில் எங்களுக்கு வரும். பாருங்கள் இந்த மாதிரி மடிக்கணும். இப்படி மடித்து பிடிக்கும் வடிவ பாருங்கள் இந்த மாதிரி உள்ளுக்குள்ள எல்லாம் அயன் பண்ணிக்கல சுருக்கு மாதிரி உள்ளுக்குள்ள மடிஞ்சிருக்கு. இனி நாங்கள் என்ன செய்ய போகிறோம், இதுண்ட முதலாவது நாங்கள் எடுக்க போகிறோம் நெஞ்சு சுற்றளவு எடுக்க போகிறோம். நல்லா விளிம்பில் கொண்டு போய் வைக்கணுமா. சும்மா தள்ளி எங்கே விட்டீங்கன்னு சொன்னால் 1/4 இன்ச்சு 1/2 இன்ச்சு எங்களுக்கு அதில் டிஃப்ரெண்ட் காட்டிடும். நல்லா விளிம்பு அந்த மடிப்பில் விளிம்பு பக்கம் விட்டுட்டு இதில் பாருங்க உள்ளுக்குள்ளே இருக்கிற துணியை எடுக்கணும். வலிக்க ஒன்பதே அரை என்று சொன்னால் 9:45 சொன்னால் அதை நாங்கள் என்ன செய்யணும், எழுதணும். நெஞ்சு சுற்றளவு 9:45. சாரி 9:30. பின் உடம்பு உயரம் இவன்ற உடம்பு உயரம் எவ்வளவு வருதுன்னு பாருங்க. 14. பின்னுடம் உயரம் எத்தனை? 14. இந்த இடுப்பு சுற்றளவு ஆம்கோல் சுற்றளவு அளவு எடுக்க போகிறோம். அதை தச்ச விளிம்பில் தான் நாங்கள் எடுக்கிறோம். பாருங்க அளவு நாளாக நிமித்தி எடுக்கிறோம். கழுத்து புள்ளி கொப்பியை அந்த மடிப்புன்ற விளிம்புக்கு கொண்டு வந்து வச்சுருக்கிறேன் பாருங்க. ஏனென்னா அப்போ தான் நாங்கள் அந்த தோல் அளவு எடுக்க சரியாக வரும். அங்கே மேலே கொண்டு வைக்கல வேணும். இப்போ அதனால் அந்த மடிப்புக்காக அந்த மடிப்பு பக்கத்தில் கொண்டு போய் அந்த கொப்பியை வைக்கணும். இல்லாட்டி அடிமட்டத்தை நீங்கள் வைக்கலாம். இல்லாட்டி மேசின்ற விளிம்பில் கொண்டு வச்சுட்டு அளவு எடுங்க. இந்த தோல் அளவு பாருங்கள்
அந்த அவன் துணி இந்த சட்டைன்ற மடிப்பும் கொப்பின்ற அந்த புள்ளிங்கும் சரியாக நிற்கும். அப்போ பாரு தோடலவா என்ன செய்ய போகிறோம். முன்பகுதி எடுத்தாச்சு. பின் கழுத்து ஆழம் நாங்கள் எடுக்கணும், கழுத்தாலம் எடுக்கணும். பாருங்க இதை பிடிச்சி இப்படி மடிக்கும். இப்படித்தான் கழுத்தாலம் எடுக்கணுமா. கழுத்தாலம் 2, பின் கழுத்தாலம் 2. முன் கழுத்தாலம் 5. முன்னுடம்பு மேலே சரியான அந்த தையல் வச்சிருக்கிறோம் இல்லையோ அந்த இடத்துல வச்சு நல்ல வடிவாக அந்த கீழ் டாட்டுன்ற அந்த நுனிப்பக்கம் பாருங்க. அதில் கொஞ்சமாக சாதுவாக நல்ல வளர்க்கக்கூடாது வச்சு அளவு நாளாக வச்சுருக்கேன் பார்த்து அப்படியே கையை உள்ளுக்குள்ளால் கொடுத்து அந்த கூட்படியை திருப்பி இதில் இழுத்து இருக்கு. இதில் வருது 12.75 வருது. இப்போ முன்னுடம்பு 13 போதும். அளவுகள் எல்லாம் எடுத்தாச்சு. இனி நாங்கள் இது ஒரு சட்டையில் அளவு எடுத்த பிறகு சட்டையை நாங்கள் தைச்ச பிறகு எடுத்த அளவு இனி என்ன செய்ய போகிறோம். துணியை நாங்கள் கொண்டு போய் வெட்ட போகிறோம். இப்போ துணியை வெட்டைக்கு அதுக்கு ஒரு கணிப்பீடு தையல் அப்படியெல்லாம் சேர்க்கணுமோ இல்லோ அதுதான் இப்போ சேர்க்கிறோம். ஓப்பனுக்காக 1/2 இன்ச்சும் டாட்டுக்காக 1 இன்ச்சு தையலிட வழி 2 இன்ச்சு. சரியா? அப்போ மொத்தம் மிஞ்சால எத்தனை புள்ளி போடும். இப்படியே எல்லா அளவுகளையும் போடும். கழுத்து புள்ளி எடுக்கிறதுல நாங்கள் 2 எடுத்துனாங்க. இப்போ இது பின்னுடம்பு உயரம். பின்னுடம்பு உயரத்துக்கு மேலே நாங்கள் சோல்டர் பொறுத்துறத 1/2 இன்ச்சு, கீழே நாங்கள் மடிக்கிறதுக்காக 1 இன்ச்சு. அதை எடுத்த அளவோட கூட்டணும். இடுப்பு சுற்றுறதுக்கு கையடவை 2 இன்ச்சு மட்டும்தான் வரும். ஆம்கோல் சுற்றலுக்கு என்னென்ன வேணும். மேலே சோல்ட்டை பொறுத்து 1/2 இன்ச்சு, டாட்டுக்காக அதில் காட்டினானில்ல அது 1 இன்ச்சு, இஞ்சால கையடவை 2 இன்ச்சு. அவ்வளோத்தையும் கூட்டி இஞ்சால போடும். கை நீளம் மேலே 1/2 இன்ச்சு, கீழே லைனிங்கில் மடிக்கிறதுக்கு 1/2 இன்ச்சு, 1 இன்ச்சு கூட்டும். இதில் நாங்கள் துணி வெட்டைகளை அப்படியே 1/2 இன்ச்சை விட்டு நாங்கள் வெட்டுறது. உங்களுக்கு விளங்கணுமென்றதுக்காக நாங்கள் கொப்பியில் எழுதி விளங்கப்படுத்துறோம். தோளளவு 6.5. இங்கே ஆம்கோலில் கைப்பொருத்தி இருக்கிறோமில்ல அதுக்கு 1/2 இன்ச்சு வேறு கூட்டி 7 போடணும். கழுத்தாளங்கள் அப்படியே வரும், அதில் ஒரு மாற்றம் வராது. முன்னுடம்பு உயரம் மேலே சோல்டை பொறுத்துன 1/2 இன்ச்சு, கீழே அந்த பட்டி துண்டு வச்சு பொறுத்தோம் அதுக்கு 1/2 இன்ச்சு. என்னென்ன கணிப்பீடு செய்ததுன்னு சொல்லி கொப்பியில் வடிவன எழுதியிருக்கேன். வடிவம் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே, தேங்க்யூ.